இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சிதம்பரம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஓஹோ, அப்போது பல்லவி வந்துட்டு நான் உங்களை எந்த அளவுக்கு மிரட்டினேன், அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எனக்கு வந்து பாடினாங்க, அதை பற்றி மட்டும்தான் சொன்னாங்களாப்பா அப்படின்னு கேட்க கார்த்தி வந்துட்டு எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க. தீபா பின்னாடி நின்றுட்டு முறைச்ச மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி எனக்கு புரிஞ்சு, நம்ம 2 பேரும் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக மோதிக்கணும். சரி, நமக்குள்ளே இருக்கிற கண்ணாமூச்சி ஆட்டம் அது வேற. ஆனால் அந்த பல்லவி உங்ககிட்ட ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாளே, அதுக்கு பேர் என்னப்பா? ஏன்னா உன் கம்பெனிக்கு வர்றப்போ முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு பர்தா போட்டு வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாடி கொடுத்துட்டு போகிறா. ஆனால் என் கம்பெனிக்கு வந்தப்போ முகத்தை ஓப்பன் பண்ணிட்டு தானேப்பா வந்து பாடினா. இது என்ன பார்க்காத, எதுக்கு எனக்கு மட்டும் முகத்தை காட்டணும், உனக்கு காட்டக்கூடாது? ஏன் உங்ககிட்ட இருந்து அவளை மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா? அப்போ அதில் ஏதோ இருக்குதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தீபாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ வந்துட்டு எல்லாத்துலேயும் ஜெயிச்சு தான் பழக்கம், நான் உங்ககிட்ட சவாலாகவே விடுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு சவாலில் எனக்குமே ஜெயிச்சு தான் சார் பழக்கம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிகராக நீங்கள் இறங்கி வந்துட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா? நான் இப்போ தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன், நீங்கள் என்ன சவால் விட்டாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. சரி அப்படியே வச்சுக்கிடுவோம், அந்த பல்லவி யாருன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சி காட்டு, இது என்னோட சவால் அப்படின்னு சொல்ல. சரிங்க சார், நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, அதை செய்யாமலா? இவ்வளோ நாள் உங்ககிட்ட வந்துட்டு மோதி சவாலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க வேணான்னு, கண்டிப்பாக இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன், பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடியே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியாப்பா, அதுக்கு தான் நானும் வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பின்னாடி நின்றுட்டு இருக்க தீபாவை பார்த்து சிரிக்க. தீபாவுக்கு வந்துட்டு அங்கே படபடன்னு ஆயிடுது. ஐயோ என்னடா இது, இவனே வந்துட்டு இப்படி கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. சரிப்பா, நீங்கள் உங்களோட அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க, நான் வந்துட்டு வர்றேன். ஆனால் ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற ஆட்டம் இன்னும் முடியலை, இனிமேல் தான் பயங்கரமாக இருக்க போகுது. ஏதோ சின்ன பையன் லூப்பில் ஜெயிச்சிட்ட, இனிமேல் வந்துட்டு உன்னை அடக்கி வச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் கேட்குற மாதிரியே இல்லையேப்பா, அடக்கிற விதத்தில் அடக்குனா தான் நீ அடங்குவேன்ன அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க. ஹலோ சார், இங்கே பாருங்கள், என்னை யாராலும் அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போதெல்லாம் தீபாவுக்கு வந்துட்டு ஒரே யோசனையாக இருக்குது. ஐயோ போச்சு, கார்த்திக் சார் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சிதம்பரம், போ கார்த்தி போ, நீ பல்லவியை தேடி கண்டுபிடிக்க போகிற, அதெல்லாம் சரிதான், அது தெரியிறப்போ உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும்போது அதை எப்படி தாங்க போகிற? சரி என்னமோ, நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கார்த்தி வீட்டுக்கு தான் வர்றாங்க. வந்ததுமே என்னாச்சுப்பா, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நான் வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருந்தேன் சொன்னேன்ல, அதை ஒரு மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல. அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி சொல்கிற, நீ தான் இந்த மும்பை கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, ஏதோ அந்த பல்லவி பொண்ணு பணத்துக்காக சிதம்பரத்துக்கு போய் பாடி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போதே அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா மீனாட்சின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அதெல்லாம் உண்மைதாம்மா, அந்த கான்ட்ராக்ட் ஆனால் நம்ம கையை விட்டு போடல, அவங்க பாடினது உண்மைதான், ஆனால் அது அவங்க வேணும் பாடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னப்பா சொல்கிறேன், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ இந்த கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, அன்னைக்கு நம்ம ரெசார்ட் போனோம்லப்பா, அங்கே வந்துட்டு படகு போட்டியெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதில் என் கூட இருந்தவன் இந்த சிதம்பரத்தோட ஆள், அவன் வந்துட்டு என்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் பல்லவி அங்கே வச்சு பாட வச்சுருக்காங்க. என் உயிரை காப்பாற்றுறதுக்கு தாம்மா பாவம் பல்லவி அவருக்கு போய் பாடி கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு எனக்கு ஒருத்தர் மூலயமா நியூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, என்ன இது, இந்த உலகத்தில் இப்படி இல்லாமல் இறங்குவாங்க, இந்த ஃபீல்டில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவருக்கு வந்துட்டு ஈகோ பிரச்சனைப்பா, நான் தான் சொல்லியிருக்கல, அவர் இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருக்காருன்னா அது காரணம் எப்படின்னு நினைக்கிறீங்க, அவரை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது, அப்படி வந்தவங்கள அடித்து கீழே படுக்க போட்டுருவார், அவரோட மைண்ட் செட்டே இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அபிராமி சொல்கிறாங்க, சே நம்ம அந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டமேப்பா, அன்றைக்கி எப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் பல்லவிட்டையும் கால் பண்ணி பேசிட்டேம்மா, அது மட்டும் கிடையாது, அந்த பாட்டு கூட சிதம்பரம் சார்பாக ரிலீஸ் ஆகலை, நம்ம தான் ரிலீஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்தி வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்கில் நடந்துச்சுல பண்ணிட்டு வந்தார்ல, அந்த செய்கையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, அந்த சிதம்பரம் மாதிரி ஆளுகளுக்கு இப்படி ஒரு பதிலடி கொடுத்தாதான்ப்பா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சிரிக்கிறாங்க தீபாவை பார்த்து சந்தோஷப்பட்டு. உண்மையாகவே அந்த பல்லவி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க அபிராமி. தீபா வந்துட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக கீழே தலையை குடிஞ்சிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அந்த பல்லவியே நான் தான் இது தெரியாமல் இப்படி ஆடுறீங்களே, இந்த
பல்லவி மேட்ரு ரிலீஸ் ஆனால் நீங்கள் என்ன தான் செய்ய காத்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அடுத்து அபிராமி சொல்கிறாங்க, அந்த பொண்ணை பார்த்தேன்னா நம்ம வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்ப்பா. நான் வந்துட்டு ரொம்ப அந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டேன். நம்ம இந்த அளவுக்குலாம் பேசியிருக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு நம்மளால் எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, எனக்கும் அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது. நான் அந்த பொண்ணுகிட்ட ஆல்ரெடி வந்துட்டு சாரி எல்லாம் கேட்டேன். ஆல்ரெடி அவங்க வேறு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயந்தான் அப்படின்னு சொல்ல வேற ட்ரை பண்ணாங்க. பட் நான் தாம்மா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, நம்ம பல்லவிக்கு ரொம்ப வந்துட்டு நன்றி கடன் பட்டிருக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பல்லவியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு மீனாட்சி பார்த்துட்டு தீபா கிட்ட, தீபா கலைக்கிட்ட தீபா, இப்போ நீ தான் பல்லவி இந்த வீட்டில் சொன்னாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்குருவாங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சும்மா இருங்கக்கா அப்படின்றாங்க. இதை ஐஸ்வர்யா பார்த்துட்டு, ஐயோ முடியலையே, சும்மா இருக்காமல் இவளுக்கு வேற என் முன்னாடி வந்துக்கிட்டு டேய் அடியே அடியே ரொம்ப போறீங்கடி, அப்புறம் கோவத்தில் நீ தான் பல்லவின்னு சொல்லிருக்கலே போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஐஸ்வர்யா மனசில் யோசித்துக்கிட்டு இருக்க. கலைக்கிட்ட தீபா சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே சந்தோஷத்தில் இருக்காங்க. தீபாக்கும் ஒரே சிரிப்பாக இருக்குது. இப்போ தான்க்கா மைண்டு கொஞ்சம் ரிலீஸ் இருக்குது, ஏதோ ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குக்கா, இல்லைனா ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ மனசுக்கு தான் தீபா எல்லாம் நல்லபடியாக நடக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திக்கிட்ட தீபா கேட்குறாங்க, சார் பல்லவியை கண்டுபிடிக்கிறதா நீங்கள் சிதம்பரத்துக்கிட்ட சவால் விட்டுருக்கீங்களே, உண்மையாகவே கண்டுபிடிக்க போகிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஆமாம் பல்லவி எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா காமிக்கிறாங்க, சே இந்த சிதம்பரம் இப்படி வந்துட்டு ஏமாந்துட்டு போய் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட என்ன ஏதுன்னு மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த சைடு ஐஸ்வர்யா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிதம்பரத்தை பார்த்து பேசுறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக டைரக்டர் இவ்வளோ நாள் ஸ்டோரி எழுத்ததுக்கு ரீசனே வந்துட்டு அந்த நட்சத்திரா பொய்யானவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாக கண்டுபிடிச்சார்ல. ஆக்சுவலாக தீபா சொல்லியிருப்பாங்க, ஆனால் கார்த்தி வந்துட்டு கேட்டிருக்க மாட்டார். அவர் கண்ணால் பார்க்குறத வச்சு தான் அவர் வந்துட்டு சொல்ல முடியும், எல்லாருக்கும் சாட்சி வேணும்ல. அதுக்காண்டி நட்சத்திராவை எப்படி பொறுமையாக கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி தீபாவை பல்லவின்னு கார்த்தி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வரதுக்காண்டி தான் இவ்வளோ நாள் ஜவ்வா எழுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தன்னால் எதேர்ச்சியாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, அதை போய் கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிச்சி கார்த்தியால் தான் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி கொண்டு வருவாங்க. ஏன்னா சவால் வேற விட்டுருக்காரு, எந்த சவாலையும் ஜெயிச்சு தான் பழக்கம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரா. கண்டிப்பாக இதுலேயும் ஜெயிப்பாங்க. சீக்கிரம் பல்லவி வந்துட்டு தீபா அப்படின்னு தெரிய போகுதுன்னு நினைக்கிறவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.